ஆலயங்களில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களுக்காக அங்க பிரதட்சணம், ஆலய பிரதட்சணம் செஞ்சு பார்த்துருப்போம். பிரதோஷ நேரங்களில் பிரதோஷ பிரதட்சணமும் செய்யப்படுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு கோவிலில் ஸ்வர்க்க பிரதட்சணம் செய்யப்படுது. இது எந்த கோவில், எப்படி ஸ்வர்க்க பிரதட்சணம் செய்கிறாங்கன்னு பார்ப்போமா? பல்லவ மன்னனான ராஜசிம்மனால் 6ஆம் நூற்றாண்டோட கடைசி பகுதிகள்லையும் 7ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதிகள்லையும் கட்டப்பட்டது தான் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில். இந்த ஆலயத்தோட கர்ப்ப கிரகத்தில் பிரம்மாண்டமான சிவலிங்கம் 16 பட்டைகளோடு இருக்குது. இந்த லிங்கத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப குறுகலான ஒரு வழி இருக்குது. அது வழியாக நம்மளால் ஊர்ந்து தான் போக முடியும். படுத்தபடியே ஊர்ந்து இதன் வழியாக உள்ளே போய் கொஞ்ச தூரம் கழித்து எழுந்து நடந்து மறுபடியும் ஊர்ந்து இன்னொரு வழியாக வெளியே வர மாதிரி இருக்கும். இதைத்தான் ஸ்வர்க்க பிரதட்சணம்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் குழந்தையா பிறந்து ஊர்ந்து நடக்கிறான். வளர்ந்ததுக்கப்புறம் நிமிர்ந்து நடந்து மறுபடியும் வயதான பின்னாடி ஊர்ந்து நடந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறான். இதைத்தான் ஸ்வர்க்க பிரதட்சணம்னு சொல்கிறாங்க. மனிதனோட வாழ்க்கை தத்துவத்தை எடுத்துக்காட்டும்படி தான் இந்த கைலாசநாதர் கோயில் கருவறை அமைக்கப்பட்டிருக்கு.